தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்களே, இப்பயாவது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கரூர்ல நடந்த அந்த அசம்பாவிதம் நடந்த தேதியை சொல்லுங்க பார்க்கலாம். 27/9/2025, 27 கூட்டினா 9, செப்டம்பர் 9, 2025 கூட்டினா 9, 999 ப்ராஜெக்ட் 999 விஜய் பேரை சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை விஷயம் தெரிஞ்சவன் அசம்பாவிதம்னு சொல்ல மாட்டான். ஏன்னா இட்ஸ் அ பிளான்ட் எக்ஸிகியூஷன். நடத்தப்பட்டது ஒரு சடங்கு கொலைகள். இட்ஸ் அ ரிச்சுவலிஸ்டிக் மர்டர். உங்களோட முதல் பிரச்சார கூட்டத்திலேயே நீங்க பேசின முதல் வார்த்தையே போர் 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 அப்படின்னு சொல்லிட்டு போர் பிரகடனப்படுத்துனீங்க. இந்த ஸ்கிரிப்டை உங்களுக்கு ஒருத்தன் எழுதி கொடுத்தான்ல, அந்த கூட்டத்தோட பிளானிங்கா தான் இது இருக்கணும். விழித்துக் கொள்ளுங்கள் விஜய் அவர்களே, இது வெறும் ட்ரைலர் தான். அதர்மத்துக்கு நீங்க துணை போனீங்கன்னா இத மாதிரியான இன்னும் நிறைய சம்பவங்களை நீங்க பார்க்க நேரிடும். உங்க ஸ்கிரிப்டை கொஞ்சம் ரீரைட் பண்ணுங்க. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போர் அல்ல, இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் உண்டான போரா இருக்கணும். அதற்கு நீங்க தர்மத்தின் வழியில நின்று போராடணும். அரசியல் களங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூல் இல்ல, அதுல கூலா இறங்கி நீச்சல் அடிக்கிறதுக்கு. இதுல கொடிய விஷ பாம்புகளும் முதலைகளும் பெரும்பெரும் திமிங்கலங்களும் எப்போ இறை கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்க ஒரு பெருங்கடல். அதை நீங்க தனியாலாம் நீந்தனீங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியாது. கண்டிப்பா ஒரு கூட்டணி, அது வெற்றி கூட்டணியா இருக்கணும். அரசியல் ஞானியான நான் சொல்றேன், நீங்க தனித்து போட்டிட்டீங்கன்னா 10-15% ஓட்டுக்கு மேல உங்களால பெற முடியாது. நீங்க ஷார்ட்டா 100% வெற்றி பெறத்துக்கு உண்டான கூட்டணி நாம் தமிழர் கட்சியின் சீமானோட வைக்கிற கூட்டணியா தான் இருக்கணும். நல்ல கருத்தியலோட நல்ல மனசும் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். யாருக்கு தெரியும், இந்த வெற்றி கூட்டணி கண்டிப்பா ஜெயிக்கும்ன்றது கணிச்சு மிஸ்டர் திருமாவளவன் அவர்கள், மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள், மிஸ்டர் அன்புமணி அவர்கள் இவங்க எல்லாம் கட்சியில இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணிக்கு பேர் தான் வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களே, நீங்க சரியான முடிவெடுத்தா தான் ஒரு நல்ல காலம் பிறக்கும். சீமான் ஐயாவோட மனசு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அவர் உங்களை எதிர்க்கல, உங்களை விமர்சனம் தான் பண்றாரு. அது நீங்க திருத்திக்க கூடிய விமர்சனம் தான், அது ரொம்ப நல்ல விமர்சனம் தான்ங்கிறத. 2 நல்ல உள்ளங்களும் எதிர் அணில இருந்து நாட்டு மக்களை சோகப்படுத்துறீங்க. ஏற்றத்தாழ்வுகள் மனஸ்தாபங்களை கடந்து நாட்டு மக்கள் நன்மைக்காக 2 பேரும் ஒரே கூட்டணியில இளைங்க. அப்பதான் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்.